இந்த ஒரு நாள் உணவுல எவ்வளவு இன்கிரீடியன்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் உணவுல மத்தியானம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ட உணவுல ஒரு சாம்பார், ரசம், ஒரு காய், ஒரு கீரை, ஒரு மோர், ஒரு ஊறுகாய், ஒரு வற்றல் இப்படி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 இன்கிரீடியன்ட் இருக்கு. 100 பொருட்கள் இதில் சேர்ந்திருக்கும். ஒரு சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் அதுல போட்டிருக்க மஞ்சத்தூள், பெருங்காய பொடி, இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு சாம்பார் பொடியில 15-20 இருக்கும், ரசத்துல ஒரு 10-12 இருக்கும், அப்புறம் அரிசி, அதுக்கு பருப்பு, அதுக்கு ஊத்துனது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70-80 சரக்குகள் இருக்கு. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் ஒரு உணவுல இப்படி நூற்றுக்கணக்கான இன்கிரீடியன்ட் போட்டு சமைக்கிறது கிடையாதுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இட்டாலியன் பீஸா எடுத்துப்போம், இல்ல ஒரு கனடால இருக்கக்கூடிய ஒரு கோன்ஸ் எடுத்து பார்த்துப்போம், இல்லைன்னா ஒரு ஸ்பகெட்டி எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுப்போம். அதிகபட்சம் ஒரு மேஜர் இன்கிரீடியன்ட்ங்கிறது ஒரு 5-6 இருக்கும். மீதி எல்லாம் அதை பக்குவப்படுத்துவதற்கு கெமிக்கல்ஸா ஒரு 7-8 போட்டுப்பாங்க. அந்த கிரஸ்ட் நல்லா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும் பிரெட், அப்புறம் அதுல வந்து கெட்டு போகாம இருக்கணும், நல்ல பஃபி ஆகணும், மேல இருக்கிற தோல் வந்து அப்படி தும்முனா உடையிற மாதிரி இருக்கணும். இப்படி பல விஷயங்களை ஒரு சந்தைப்படுத்துவதற்காக, இல்ல வணிகத்தில் அது நீண்டு நிற்பதற்காக, இல்ல அதை இந்த கம்பெனியோட ஃபுட்டை போய் வாங்கணுங்கிறதுக்காக சேர்க்கப்பட்டது 10-12 பொருள் இருக்குமே ஒழிய அந்த உணவு உள்ளுக்குள்ள போய் நமக்கு ஜீரணிக்கிற ஒரு 5-6 தான். ஆனா நம்ம ஊர் உணவுகள் அப்படி இல்லை நண்பர்களே. நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவு எடுத்தாலும் அதனுடைய ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கு உள்ளேயும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில உடல்ல வைரஸ் எதிர்க்கிறதுக்கு, இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு, உடலுடைய இன்னேட் இம்யூன் சிஸ்டத்தை நல்லா வச்சுக்கிறது, இப்படி பல வேலைகளுக்கு ஒரு உணவையும் இருக்கு. அது அந்த மாதிரி செதுக்கி கொண்டு வந்த உணவுகள் நம்முடைய எதிர்பார்த்தலை மிகச் செம்மையா வச்சிருக்கும். நம்ம ஆச்சரியமா இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஆன்டி வைரல் இருக்கு. ஒரு ரசம் விட்டு சாப்பிட்றோமே, அந்த அதுல சேர்க்கக்கூடிய பொருள்ல அதுல கொஞ்சம் நம்ம சேர்க்கக்கூடிய சீரகம், அதுல சேர்க்கக்கூடிய கொத்தமல்லிங்கிற தனியா, அதுல சேர்க்கக்கூடிய மஞ்சள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது மேல மிதக்கிற கொத்தமல்லி இலை, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல சேர்க்கிற இஞ்சி இருக்க இஞ்சி துண்டு, அந்த இஞ்சி துண்டு வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சினன்ஷியல் வைரஸ்பாங்க. அதாவது இன்ஃபுளுன்ஸாலாம் வருது இல்லையா, நம்ம தும்மல், சளி, இது மாதிரி மூக்கடைச்சி நீர், அது கொடுக்கக்கூடிய வைரஸை இஞ்சி கட்டுப்படுத்துங்க. நம்ம சுக்குபத்து மேல போடுறது, இஞ்சி இடிச்சு சாறு குடிக்கிறது, சுக்குமல்லி கஷாயம் போடுறது, இது எல்லாம் ஆன்டி வைரல். முன்னாடி சொன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா வயிறுக்கு நல்லா இருக்குங்க, கேஸ் நல்லா பிரியுங்க, மறுநாள் காலையில டாய்லெட் நல்லா போகும்பாங்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ கொடிய வைரஸ்கள்ல இருந்து அது நம்மை காப்பாற்றி கொண்டிருந்திருக்கிறது. அன்றைக்கு இந்த சுக்கையும் கொத்தமல்லியும் படைச்சு இந்த சுக்குமல்லி காஃபின்னு போட்டு கொடுக்க சொன்ன அன்றைக்கு இருந்த மக்களுக்கு வந்து அது ஒரு ஆன்டி வைரல் டிகாக்ஷன் தெரியாது. ஆனா இன்றைய அறிவியல் இந்த சுக்குக்கும் கொத்தமல்லிக்கும் இப்படியான ஒரு தன்மை இருக்குங்கிறாங்க. முதல் விஷயம், இந்த சுக்குமல்லி காஃபி 2 விஷயமா வச்சுக்கலாம். காலையில இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு ஜூஸ், ஒரு 5 ml இஞ்சி சாறு, 5 ml எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு 150 ml வெதுவெதுப்பான வெந்நீர், அதை குடிச்சுக்கோங்க காலையில. ஒரு 11 மணிக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது குடிக்கணும்னு இருந்தா முடிஞ்சா நெல்லிக்காய் ஜூஸ் வீட்டுல இருந்தே அடிச்சு எடுத்துட்டு போயிருங்க. ஒரு நெல்லிக்காயோ 2 நெல்லிக்காயோ அடிச்சு ஜூஸ் எடுத்து குடிச்சிருங்க. இரவு ஒரு சுக்குமல்லி காஃபி. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் போல நிலக்கடலை பருப்பு சாப்பிடுங்க, இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டல் சாப்பிடுங்க. என்ன சார் இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, முக்கியமா ஜிங்க், புரோட்டீன், விட்டமின் சி, விட்டமின் டி, இந்த 4ம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். இப்ப நான் சொன்னது இந்த 4ஐயும் உள்ளடக்கிய நம்மளுடைய வீட்டு பலகாரம் தான். இந்த இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு குடிச்சோம்னா அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கிற விட்டமின் சி அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். மத்தியானம் ஒரு 11 மணிக்கு சாப்பிட சொன்ன அந்த நெல்லிக்காய், ஏன் நெல்லிக்காய் சொல்றேன்னா, ஒரு நெல்லிக்காய் 2 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல். நெல்லிக்காயுடைய விட்டமின் சி கண்டென்ட் எவ்வளவுன்னு போய் படிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவை பாருங்க, ஒரு நாளைக்கு தேவையான ஒட்டுமொத்த விட்டமின் சி அளவை ஒரே நெல்லிக்காயில நம்ம பெற முடியும். 2 ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். ஏன் நான் நெல்லிக்காய் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல, நெல்லிக்காய் சித்த மருத்துவத்தில் காய கல்பமாக பேசப்பட்ட ஒரு மருந்து. காய கல்பம்னா ஏதோ மேட்டர் பொருள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதை வந்து நம்ம ஆளுங்க கெடுத்து குட்டிச்சவராகிட்டானுங்க அந்த வார்த்தையை. ஏதோ காய கல்பம் அப்படின்னா அது வந்து ஒன்லி செக்ஸ் மருந்து அப்படின்னு, அப்படி கிடையாது. காய கல்பம் அப்படின்னா உடலை உறுதிப்பட வைத்திருக்கிற, நரை திரை மூப்பிலிருந்து பாதுகாக்கிற ஒரு பொருள் தான் நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து இப்ப சீசன் வந்து மே, ஜூன், ஜூலை எல்லாம் கொத்து கொத்தாக கிடைக்கிறது. எல்லா இடத்துலயும் நெல்லிக்காய் விளைந்து கிடைக்கிறது. நாம தேடி தேடி வாங்கணும் இந்த நேரத்துல.
ஏன்னா அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு விட்டமின் சி மட்டும் கொடுக்கறது இல்ல, அதுல இருக்க ஃபீனாலிக் காம்பவுண்ட், அதுல இருக்கக்கூடிய டெர்பினாட், எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பொருளை கடிச்சு சவைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கும் போது இனிக்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச உடனே இனிக்குமா? இல்ல எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு காய்கறியோ ஏதோ ஒரு பழமோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சா இனிக்குமா? நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிற ஒரு விளையாட்டே என்னுடைய பாலிய பருவத்துல சின்ன பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும். இனிப்பு வருதா, உனக்கு இனிக்குதாடா, டே உனக்கு இனிக்குதான்னு அப்படி சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, பல பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இனிப்பு குளுக்கோஸ் சத்து இல்லாமல், குளுக்கோஸ்ல தான் இனிப்பு வரும், ஆனா அது குளுக்கோஸ் இல்ல, அதுல குளுக்கோசைடுன்னு ஒரு பொருள் இருக்கு. இனிப்பு மாதிரி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருக்கக்கூடிய C6H6ல ஒரு மாறுபட்ட வடிவம். அது வாயில பட்ட உடனே வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர்ல இருக்க ஒரு ஆக்சிஜன் கூரை எடுத்துட்டு குளுக்கோஸ் ஆகி அந்த செகண்ட்ல இனிப்பை கொடுக்குது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதாவது இயற்கையினுடைய ஒரு நுட்பங்கள் அடங்கிய ஒரு பொருள் வந்து நெல்லிக்காய். அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். எத்தனை ஆண்டுகள் அவன் சங்க இலக்கியத்துல இருந்து இருக்கு. ஒரு பொருள் வந்து 3000 வருடமா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, 2000 வருஷமா பேசப்படுதுன்னா அது எவ்வளவு ஒரு பலனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அத்திப்பழத்தை பத்தி பைபிள்ல பேசுறாங்க, பேரீச்சையை பத்தியும் கருஞ்சீரகத்தை பத்தியும் குரான்ல பேசுறாங்க. குரான்லயும் பைபிள்லயும் பேசப்பட்டு இருக்கிறதுனா 2000 வருஷமா அது இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய பக்தி இலக்கியங்கள், நம்மளுடைய இந்து மத இலக்கியங்கள்லயும் இந்திய இலக்கியங்கள்லயும் நம் சமூகத்திலும் நெல்லிக்காய் பாடப்படாத பேசப்படாத இடமே கிடையாது. அவ்வளவு சிறப்பு. அத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பொருட்களை நாம பயன்படுத்துறதுல என்ன தவறு? சார் நான் சாப்பிட்றேன் சார், ஆனா நல்லா நெல்லிக்காயை வேக வச்சு நிறைய எண்ணெய் விட்டு மிளகாத்த பொடியெல்லாம் போட்டு அப்படியே சக்கச்சவேர்னு ஆக்கி ஊறுகாய் ஆக்கி அதை மோர் சாதத்துக்கு சாப்பிடுன்னா நம்மளை விட முட்டாப்பைய உலகத்திலே கிடையாது. நெல்லிக்காயினுடைய முழு பலன் வேணும்னா அப்படியே சாரை எடுத்து குடிங்க, இல்ல சவைச்சு சாப்பிடுங்க. அதை போய் நான் குலோப் ஜாமுன் மாதிரி நல்ல சக்கரை பாகுல போட்டு விற்கிறாங்க வெளியே, தேனை லைட்டா காமிச்சு நெல்லி தேன் அப்படின்னு விற்கிறான். நான் போய் விசாரிச்சேன், என்னப்பா இவ்வளவு தேன் கிடைக்குதா, இப்படி பண்ணிருக்காங்களா, சாப்பிட்டு பார்த்தா தேன் மாதிரி தெரியலையேன்னு எனக்கு தோணி நான் போய் விசாரிச்சா, சார் தேன் சேர்த்திருக்கோம் சார், ஆனா அது சுகர் கேண்டில தான் அது ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேதனையா இருக்கு. நம்ம அப்படி சாப்பிடணும் அவசியம் இல்லை. நல்ல நெல்லித்தேன் வேணும்னா வீட்டுல ஒரு நாள் முன்னாடி அதை லேசா ஸ்டீம் பாயில் பண்ணி அதை தேனுக்குள்ள போட்டு அன்னைக்கு மட்டும் சாப்பிடலாம். இல்லைன்னா பெஸ்ட் வந்து நெல்லிக்காய் அப்படியே கடிச்சு சாப்பிடுறது, ஜூஸ் பண்ணி சாப்பிடுறது. நோய் எதிர்பார்த்தலுக்கு நம் கை கண்ட கனி அப்படின்னா அது நெல்லிக்கனி தான். வேறு பழங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, மாதுளை எடுங்க, வாழைப்பழம் எடுங்க, கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, சிகப்பு கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இஞ்சி, பூண்டு, புதினா, சீரகம், அதுக்கப்புறம் காயம், பெருங்காயம் எல்லாமே எதிர்பார்த்தல் கொடுக்கக்கூடியது. நம்ம துளி துளியா சேர்க்கிற விஷயம் தான். அன்னாசி பூ, பிரியாணில எல்லாம் போடக்கூடிய அன்னாசி பூ இருக்குல்ல, தக்கோலம்னு சொல்லக்கூடிய ஸ்டார் அனைஸ், அந்த ஸ்டார் அனைஸ்ல இருந்துதான் ஷிகிமிக் ஆசிட்னு ஒரு பொருள் எடுத்தாங்க. அந்த ஷிகிமிக் ஆசிட்ல இருந்துதான் அசமல்டாவீர் அப்படிங்கிற அந்த டாமி ஃப்ளூன்னு இன்னைக்கு வரைக்கும் கடைசியா வந்து ஆன்டிவைரல் ட்ரக் அதுதான். அதுக்கு ஒரே சோர்ஸ் வந்து அன்னாசி பூங்கிற தக்கோலம் தான். அந்த மாதிரி நம்ம ஊர் மூலிகைகள்ல, நம்ம ஊர் மணமூட்டிகள்ல இன்னும் பெயரிடப்படாத, இன்னும் அதனுடைய முழு பலன் தெரியாத ஏராளமான மணமூட்டிகள் நம்மகிட்ட இருக்கு. அவற்றை ஏதாவது தேநீராகவோ மசாலாவாகவோ தினசரி உணவுல நம்ம எடுத்துக்கொள்ளணும்.